அப்பா, நான் ஆங்கில வார்த்தைகளை மறந்து கொண்டே இருக்கிறேன். நான் என்ன செய்ய வேண்டும்? Dad, I keep forgetting English words. What should I do? கண்டிப்பாக உனக்கு ஒரு புத்திசாலித்தனமான யுக்தி சொல்கிறேன். கேட்க விரும்புகிறாயா? Sure. Let me tell you a smart trick. Want to know? ஆமா அப்பா, நான் உண்மையிலேயே சொற்களை நினைவில் வைத்துக் கொள்ள விரும்புகிறேன். Yes, Dad. I really want to remember words. முதலில் ஒரே ஒரு சொல்லை மட்டும் கற்றுக்கொள்ளாதே, எப்போதும் அதை ஒரு வாக்கியத்தில் பயன்படுத்து. First, never learn a word alone. Always use it in a sentence. எப்படி? ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? Like how? Can you give me an example? கண்டிப்பாக. சரி, சுவையானது என்று மட்டும் கற்றுக்கொள்வதற்கு பதிலாக இந்த கேக் சுவையாக இருக்கிறது என்று சொல்லுங்கள். Sure. Instead of just learning delicious, say, this cake is delicious. அப்படியானால் நான் கேக் சாப்பிடும்போது அந்த சொல்லை நினைவில் வைத்துக் கொள்வேன். So, when I eat cake, I remember the word. சரியாக சொன்னாய். அதையே சூழலில் கற்றல் என்பார்கள். Exactly. That's called learning in context. ஆனால் சில நேரங்களில் சில நாட்களுக்கு பிறகு நான் மறந்து விடுகிறேன். But sometimes I still forget after a few days. அப்போதான் மதிப்பாய்வு தந்திரம் வரும். Then comes the review trick. அது என்ன? What's that? எளிது. ஒரு நாள் கழித்து, பிறகு 3 நாட்களுக்கு பிறகு, பிறகு 7 நாட்களுக்கு பிறகு, அதன் பிறகு 15 நாட்களுக்கு பிறகு அந்தச் சொல்லை மதிப்பாய்வு செய். Simple. Review the word after 1 day, then 3 days, then 7 days, then 15 days. படிப்படியாக மீண்டும் படிப்பது போலவா? Like revising in steps? ஆமாம், ஒவ்வொரு முறையும் நீ மீளாய்வு செய்தால் அந்தச் சொல் உன் நினைவில் இன்னும் வலுவாகும். Yes. Each time you review, the word becomes stronger in your memory. ஒருமுறை படிப்பதற்கு பதிலாக நான் அந்த சொல்லை மீண்டும் மீண்டும் சந்திக்கிறேன். So instead of reading once, I keep meeting the word again and again. சரியாக சொன்னாய். உன் மூளை பழைய நண்பர்களை சந்திக்க விரும்புகிறது. சொற்கள் நண்பர்களைப் போன்றவை. அவற்றை அடிக்கடி சந்தித்தால் ஒருபோதும் மறக்க மாட்டாய். Exactly. Your brain loves to meet old friends. Words are like friends. See them often, and you'll never forget. வாவ், அப்பா, இது எளிமையாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கிறது. Wow, Dad, this sounds easy and fun. நினைவில் வை மகனே. பார், சொல், பயன்படுத்து, மறுபரிசீலனை செய். Remember, son, see it, say it, use it, review it. நன்றி அப்பா, நான் இன்றே ஆரம்பிக்கிறேன். Thanks, Dad. I'll start today.